வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கும்பமேளாவில் 30க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தது தொடர்பாக விவாதிக்க கோரி காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் அமளி. நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் உறுப்பினர்கள் தொடர்ந்து முழக்கமிட்டதால் பரபரப்பு. கும்பமேளா கூட்ட நெரிசல் மற்றும் விபத்து குறித்து விவாதம் நடத்த வேண்டும் என்ற எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் கோரிக்கை நிராகரிப்பு. மாநிலங்களவையில் இருந்து திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் வெளிநடப்பு. கூடுதல் நிதி வேண்டுமெனில் கேரளாவை பின்தங்கிய மாநிலமாக அறிவிக்க வேண்டும் என்ற மத்திய அமைச்சர் ஜார்ஜ் குரியனின் கருத்துக்கு கடும் கண்டனம். நாடாளுமன்ற வளாகத்தில் கேரளாவைச் சேர்ந்த எதிர்க்கட்சி எம்பிக்கள் ஆர்ப்பாட்டம். Safeguard discrimination against Kerala. Stop 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 discrimination. தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவியை திரும்ப பெற உத்தரவிட முடியாது. ஏற்கனவே தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் நிலுவையில் உள்ளதை சுட்டிக்காட்டி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு உத்தரவு. தமிழ்நாடு 3வது காலநிலை மாற்ற உச்சி மாநாட்டை நாளை தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். 2 நாள் மாநாட்டில் சுற்றுச்சூழல் விருதுகளை வழங்குவதுடன் புதிய திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். பேரறிஞர் அண்ணாவின் நினைவு நாளையொட்டி அவரது நினைவிடத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மலர் வளையம் வைத்து மரியாதை. கருணாநிதி நினைவிடத்திலும் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். பேரறிஞர் அண்ணாவின் 56வது நினைவு தினத்தையொட்டி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் அமைதி பேரணி. அமைதி பேரணியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர்கள் துரைமுருகன், சேகர் பாபு, எம்பிக்கள் உள்ளிட்டோர் பங்கேற்பு. வம்பிழுக்கும் வீணர்கள் தெம்பிழந்து ஓடுவார்கள் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிவு. நாம் மக்களின் அன்பையும் ஆதரவையும் பெற்று லட்சிய பயணத்தில் வெல்ல பாடுபடுவோம் என்று தொண்டர்களுக்கு அறிவுறுத்தல். சென்னை மெரினாவில் உள்ள பேரறிஞர் அண்ணா நினைவிடத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் மரியாதை. முன்னாள் அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் உள்ளிட்டோரும் மலர் தூவி மரியாதை. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் எந்த இலக்கை நோக்கி பயணிக்கிறார் என தெரியவில்லை. பேரறிஞர் அண்ணா நினைவிடத்தில் மரியாதை செலுத்திய பின்னர் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பேட்டி. அருமை நண்பர் விஜய் அவர்கள் அரசியல் இயக்கத்தை தொடங்கி ஒரு ஆண்டு முடிந்திருக்கிறது. அவர் எந்த இலக்கை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்பது தெளிவாக புரியவில்லை. தெளிவாக அவர் தன்னுடைய கொள்கைகளை, கோட்பாடுகளை சொன்னால் அதற்கு பின்னால் எங்களுடைய கருத்தை நாங்கள் பதிவு செய்கிறோம். இசிஆர் வழக்கில் திமுக அரசின் அழுத்தம் காரணமாக போலீசார் தவறான தகவல்களை முன்வைப்பதாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் புகார். இந்த விவகாரத்தை மூடி மறைப்பதற்காக திரைப்பட வசனம் எழுதப்பட்டிருப்பதாகவும் விமர்சனம். அண்ணா பாலியல் அந்த வன்கொடுமையோ அதே போல் இசிஆரில் நடந்த அதை ஒரு வண்டி சேஸ் பண்ணி ஒரு பெண்கள் எல்லாம் அச்சப்படுகின்ற அந்த அபாய குரல் எல்லாம் அரசு பாரதிக்கு கேட்கல. சரி, கதவு திறந்துருந்தால் என்ன ஆயிருக்கும் அந்த நிலைமை. சரி, ஒரு காவல்துறை பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட், அழுத்தம் காரணமாக ஒரு ஸ்டேட்மெண்ட் தராங்க. காவல்துறை என்ன சொல்லுதுன்னா,
யாருக்குமே அரசியல் பின்புலம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் பார்த்தா அரசியல் பின்புலம் இருக்குன்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு. முதலமைச்சர் பதவியா திமுகவின் வீழ்ச்சியா எது பெரியது? எடப்பாடி பழனிசாமி மற்றும் விஜய் முடிவு செய்ய வேண்டும் என்று டிடிவி தினகரன் வலியுறுத்தல். நான் கோரிக்கை தான், எனது விருப்பத்தை தான் நான் சொல்றேன். இதுல என்னன்னா, திமுகவை வீழ்த்தணும்னா எல்லா கட்சிகளும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவளிக்கணும்னு சொல்றேன். இதுல அந்த கட்சிகள் தான் யோசிச்சு தங்களுக்கு முதல்வர் பதவி பெருசா திமுகங்கிற தீய சக்தி வீழ்த்தப்படணுமாங்கிறது அவங்க தான் முடிவு. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் இன்றுடன் ஓய்கிறது பிரச்சாரம். மாலை 6 மணியுடன் பிரச்சாரம் முடிவடைய உள்ள நிலையில் அரசியல் கட்சியினர் தீவிர வாக்கு சேகரிப்பு. டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் இன்றுடன் ஓய்கிறது பிரச்சாரம். மாலை 6 மணியுடன் பிரச்சாரம் முடிவடைய உள்ள நிலையில் அரசியல் கட்சியினர் தீவிர வாக்கு சேகரிப்பு. டெல்லியில் கடந்த சில நாட்களாக வன்முறை நிகழ்வுகள் மிகவும் வெளிப்படையாக நடைபெறுவதாக அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றச்சாட்டு. பாஜகவில் இணைய வேண்டும் என பகிரங்கமாக மிரட்டல் விடுக்கப்படுவதாகவும் விமர்சனம். டெல்லி ஜங்பூரா சட்டப்பேரவை தொகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட பிரியங்கா காந்தி. சாலையோர கடைக்காரர்களிடம் துண்டு பிரசுரங்களை வழங்கி காங்கிரஸ் கட்சி வேட்பாளருக்கு ஆதரவாக பிரச்சாரம். டெல்லியில் வாக்குப்பதிவு நடைபெறும் பிப்ரவரி 5ஆம் தேதி கருத்து கணிப்புகளை வெளியிட தேர்தல் ஆணையம் தடை. காலை 7 மணி முதல் மாலை 6:30 மணி வரை இடைத்தேர்தல் நடைபெறும் உத்தரப்பிரதேசம், தமிழ்நாட்டிலும் வெளியிடக்கூடாது என அறிவுறுத்தல். பெரியார் மற்றும் பிரபாகரனை எதிர் துருவங்களாக நிறுத்தி சீமான் கட்டமைக்கும் பொய் பிம்பத்தை வன்மையாக கண்டிக்கிறோம். பெரியாரும் பிரபாகரனும் எதிர் துருவங்கள் அல்ல என்றும் நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் அறிக்கை. ராணிப்பேட்டை மாவட்டம் சிப்காட் காவல் நிலையத்திற்குள் நள்ளிரவில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்டதால் பரபரப்பு. முகமூடியுடன் நுழைந்து பெட்ரோல் குண்டை வீசிவிட்டு தப்பி ஓடிய 2 பேரை தேடி வரும் போலீசார். தன்னை கொல்ல சதி என்ற ஏடிஜிபி கல்பனா நாயக்கின் புகார் அதிர்ச்சி அளிக்கிறது. ஏடிஜிபியின் குற்றச்சாட்டை வெளிப்படைத்தன்மையுடன் முறையாக விசாரிக்க வேண்டும் என முதலமைச்சருக்கு இபிஎஸ் வலியுறுத்தல். வேங்கை வயல் வழக்கு வன்கொடுமை தடுப்பு நீதிமன்றத்தில் இருந்து நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்திற்கு மாற்றம். சிபிசிஐடி குற்றப்பத்திரிகையை ஏற்கக்கூடாது என்ற மனுவை தள்ளுபடி செய்து புதுக்கோட்டை வன்கொடுமை தடுப்பு சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு. கொடிக்கம்பம் அமைக்க அனுமதி கோரிய நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தின் விண்ணப்பம் மீது 6 வாரங்களில் முடிவெடுக்க வேண்டும். சென்னை மாநகராட்சிக்கு உயர்நீதிமன்ற நீதிபதிகள் உத்தரவு. அதிமுக முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கருக்கு எதிரான சொத்து குவிப்பு வழக்கு விசாரணையை வரும் 10ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது புதுக்கோட்டை முதன்மை சார்பு நீதிமன்றம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள நாகேந்திரனுக்கு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்க உத்தரவிடக் கோரிய வழக்கு. மனுவை பட்டியலிடுவது தொடர்பாக நீதிமன்ற பதிவாளரை அணுக சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தல்.
மருத்துவ கழிவுகள் கொண்டு வந்த வாகனத்தை திரும்ப ஒப்படைக்க முடியாது என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை திட்டவட்டம். மருத்துவ கழிவுகளை ஏற்றி வரும் லாரிகளை ஜப்தி செய்து ஏலம் விட தமிழ்நாடு அரசுக்கு உத்தரவு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 680 ரூபாய் குறைந்து 61,640 ரூபாய்க்கு விற்பனை. கிராமுக்கு 85 ரூபாய் குறைந்து 7,705 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. திருப்பரங்குன்றம் மலை இந்து மக்களுக்கு சொந்தமானது என பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா திட்டவட்டம். திருப்பரங்குன்றம் வாருங்கள் என அழைத்தால் கைது செய்வீர்களா என்றும் காவல்துறைக்கு கேள்வி. ஈசிஆரில் பெண்களை இளைஞர்கள் காரில் துரத்திய விவகாரத்தில் புதிய சிசிடிவி காட்சி வெளியீடு. பெண்கள் தப்பிக்க முயன்ற போதும் சாலையை வழிமறித்து கார் நிறுத்தப்படும் காட்சிகள் வைரல். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் அதிரடி சோதனை. தடை செய்யப்பட்ட இயக்கத்திற்கு ஆதரவாக செயல்பட்டதாக வந்த புகாரை அடுத்து அதிகாலை முதல் சோதனை. திருப்பரங்குன்றம் கோவில் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடவுள்ளதாக இந்து முன்னணியினர் அறிவித்ததன் எதிரொலி. மதுரையில் இன்றும் நாளையும் 144 தடையை அமல்படுத்தி ஆட்சியர் சங்கீதா உத்தரவு. தெற்கு மன்னார் கடல் பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமநாதபுரம் மீனவர்கள் 10 பேர் சிறைப்பிடிப்பு. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி விசைப்படகுடன் கைது செய்தது இலங்கை கடற்படை. இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டுள்ள ராமேஸ்வரம் மீனவர்கள் 10 பேரை விடுவிக்க வலியுறுத்தல். மண்டபம் மீனவர்கள் நாளை ஒரு நாள் அடையாள வேலைநிறுத்தம் அறிவிப்பு. இளையான்குடி எஸ்டிபிஐ கட்சியின் மாவட்ட முன்னாள் செயலாளர் வீட்டில் 35 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பழைய 2000 ரூபாய் நோட்டுகள் பறிமுதல். பயங்கர ஆயுதங்களுடன் தூத்துக்குடியைச் சேர்ந்த 6 பேரை கைது செய்து போலீசார் விசாரணை. ராகிங் எதிர்ப்பு நடவடிக்கைகளை சரியாக செயல்படுத்தாத 18 உயர்கல்வி நிறுவனங்களுக்கு பல்கலைக்கழக மானியக் குழு நோட்டீஸ். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள 4 உயர்கல்வி நிறுவனங்கள் விளக்கம் அளிக்க உத்தரவு. இந்திய தேர்தல் ஆணையம் தேர்தல்களை நியாயமாக நடத்துகிறதா என கண்காணிக்க கழுகு என்ற பெயரில் குழு அமைத்த காங்கிரஸ். முதலாவதாக மகாராஷ்டிரா மாநில தேர்தல் குளறுபடிகள் குறித்து ஆய்வு மேற்கொள்ள உள்ளதாக அறிவிப்பு. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் வசந்த பஞ்சமி விழாவையொட்டி திரிவேணி சங்கமத்திற்கு அணிவகுத்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை உடுக்கை அடித்தும் கையில் வேல் மற்றும் வாள் ஏந்தியும் பிரம்மாண்ட ஊர்வலம். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வசந்த பஞ்சமிக்காக பிரயாக்ராஜ் நோக்கி படையெடுத்து வரும் சாமியார்கள். பல்வேறு வாகனங்களில் அணிவகுப்பதால் களை கட்டிய திரிவேணி சங்கமம் திருவிழா. ரயில்வேயின் அனைத்து சேவைகளையும் ஒரே செயலியில் பெறும் வகையில் புதிய ஆப் ஸ்வெரைல் ரயில்வே நிர்வாகத்தால் அறிமுகம்.
விரைவில் இச்செயலி முழுமையாக மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் என்று ரயில்வே நிர்வாகம் தகவல். அமெரிக்காவின் வரி விதிப்பு நடவடிக்கை சர்வதேச வர்த்தக விதிகள் மீறல். இரு நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பு மற்றும் போதைப்பொருள் கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளுக்கு இடையூறாக அமையும் என்று சீனா கண்டனம். அமெரிக்காவின் வரி விதிப்புக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதை தவிர வேறு வழியில்லை. கனடாவுக்கு எதிரான வரி விதிப்பு அமெரிக்கர்களின் வேலை வாய்ப்பை ஆபத்தில் ஆழ்த்தும் என்று பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ எச்சரிக்கை. நெதர்லாந்தில் நடைபெற்ற டாடா ஸ்டீல் செஸ் தொடர். உலக சாம்பியன் குகேஷை வீழ்த்தி கிராண்ட் மாஸ்டர் பிரக்யானந்தா சாம்பியன். இளையராஜா ஸ்டுடியோவில் ஓ பட்டர்ஃப்ளை, பூவே செம்பூவே பாடல்களுக்கு நடனமாடிய ரஷ்ய கலைஞர்கள். நடனம் நளினமாக, உணர்வு பூர்வமானதாக, இதயத்தை தொடுவதாக இருந்ததாக இளையராஜா எக்ஸ் தளத்தில் பதிவு.